ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமெரிக்காவில் ரெண்டட் ஹவுஸ் எப்படி இருக்கும், என்ன ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் ரெண்டட் ஹவுஸு, வாடகை எவ்வளவு, அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, ஒரு வீட்டில் எத்தனை பேர் ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய சட்டம் வச்சுருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு நான் விரிவாக சொல்கிறேன். வாங்க, வெளியிலே பாருங்களேன், எவ்வளோ அழகாக ஒரு அட்மாஸ்பியரு, நல்ல ஒரு எந்த ஒரு பேட் சவுண்ட், பறவை சவுண்டை தவிர வேறு எதுவுமே கேட்காது. உள்ளேயும் நல்ல அமைதியாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயும் வாங்க, வீட்டுக்குள்ளேயும் போகலாம். உள்ளே நுழைஞ்சதுமே பெரிய ஹாலு. அந்த ஹாலில் எல்லாமே செவரெல்லாம் பூரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வுட்டு தான். எதுவுமே சிமெண்ட்டு கிடையாது, எல்லாமே வுட்டு தான். ஏன்னா இங்கே உள்ள ஒரு சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் அது கட்டியிருக்காங்க. எப்படின்னா, அதிகமான குளிர் இருந்தாலும் வீட்டு உள்ளே குளிர் இறங்காது. அதே மாதிரி அதிகமான வெப்பமாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே ஓரளவுக்கு கூலிங்காகவே இருக்கும். அது போக அவங்க ஹீட்டரும் போட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே ஏசி இருக்குது. கீழே பூரா பாருங்களேன், மேட்டு தான். எல்லாமே ஃபுல்லாக நூல் மேட்டு. எதுக்குன்னா இங்கே குளிர்காலத்தில் நடக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப குளிராக இருக்குங்கிறக்கா மேட் போட்டிருக்காங்க. அந்த மேட்டில் ஒரு சின்னதாக ஒரு டாட்டு, ஒரு அழுக்கு எதுவும் விழுந்துட்டாலும் ஃபைன்லாம் பயங்கரமாக இருக்கும். $1000 அந்த மாதிரி ஃபைன் போடுவாங்க. $1000 கிட்டத்தட்ட $82,000. கிச்சனுக்குள்ளே பாருங்கள், எல்லாமே அவங்க செட்டாகவே கொடுத்துட்றாங்க. டிஷ் வாஷர் கொடுத்துட்றாங்க, மைக்ரோ ஓவன் கொடுத்துட்றாங்க, பெரிய ஃப்ரிட்ஜு கொடுத்துட்றாங்க. அது போக எலக்ட்ரிக் அடுப்பும் செட் பண்ணிடுறாங்க. இது எல்லாமே அந்த ரெண்டடுக்குள்ளேயே சேர்ந்து வந்துடும். ஆனால் இது கொடுக்குற எல்லாத்தையுமே கரெக்டாக நம்ம திருப்பி ஒப்படைக்கிறப்ப கரெக்டாக கொடுத்துடணும். இதில் எந்த ஒரு டேமேஜ் வந்தாலும், எது அவங்களுக்கு எதில் அவங்களுக்கு திருப்தி இல்லையோ அதை பூராமே உங்களுக்கு நமக்கு ஃபைன் போட்டுருவாங்க. ஃபைன்னா எப்படின்னா, கொஞ்சம் நெஞ்சமாலாம் இருக்காது, ரொம்ப தாறுமாறாக இருக்கும் ஃபைனு. கிட்டத்தட்ட எந்த ஒரு சின்ன இருந்தாலும் $1000 குறையாமல் தான் போடுவாங்க. கிட்டத்தட்ட $1000 உங்களுக்கு தெரியும், 82,000 $83,000 வந்துடும் இன்றைக்கி உள்ள இந்தியன் ருபிக்கு. பாருங்கள், கீழே பூராமே எல்லாமே ப்ளைவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம டெய்லி தொடச்சிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. இதே மாதிரி இன்னொரு பெட்ரூமு, 2 பெட்ரூமு. கிட்டத்தட்ட ஒரு வீட்டில் 4 பேர் தான் அலவுடு. அதாவது சிங்கிள் பெட்ரூம்னால் ஒரு புருஷன் பொண்டாட்டி அதோட ஒரு குழந்தை இருக்கலாம். 2 குழந்தை ஆகிட்டால் 2 பெட்ரூம் உள்ள வீடு தான் எடுக்கணும். இது அவங்களோட ரூல்ஸு. டபுள் பெட்ரூம் வீடு கிட்டத்தட்ட நம்ம இந்திய ரூபாய்க்கு $1.5 லட்ச ரூபா வாடகை வருது. பாருங்கள், வீட்டுக்குள்ளே லைட்டெல்லாம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஏன்னா அமெரிக்கா பொறுத்தவரையிலையும் எல்லாமே லைட்டு பூராமே கொஞ்சம் மங்கலாக தான் இருக்கும். வேணும்னா நம்ம வேணால் கொஞ்சம் பிரைட்டாக வேறு லைட் வாங்கி போட்டுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இதுவாக நாங்கள் ஒயிட்டாக போட்டிருக்கோம். ஆல்ரெடி அவங்க போட்டு கொடுக்குறது எல்லோ கலராக இருக்கும். இது பாருங்கள், வாஷிங் பேஷனு. இதுக்கு உள்ளே உள்ளது ஒரு இந்த மாஸ்டர் பெட்ரூமோட ரெஸ்ட் ரூமு. இது பக்கத்துலேயே ஒரு க்ளோசெட்டு, ட்ரெஸ்ஸிங் எல்லாம் தொங்க விட்டுக்கலாம். இது ஒன்று தான் இருக்கும். 2 பெட்ரூமுக்கு ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூமுக்குள்ளே உள்ளே ஒரு கபோர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பூராமே எல்லாமே இதில் நம்மளை என்ன சொல்லுவாங்கன்னா, அழுக்கு படக்கூடாது. ஆனால் அவங்க கொடுக்குற கலர் பூராமே எல்லாமே டோர்லேருந்து வால்லேருந்து எல்லாமே ஒயிட்டாக தான் இருக்கும். சின்னதாக கையில் உள்ள கரை பட்டால் கூட கரை தெரிஞ்சிடும். இது பாருங்கள், பாத் டப்பு இருக்கும். எல்லாமே நல்லா கொஞ்சம் நீட்டாக, எல்லாமே ஒயிட்டாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோலாம் போடுவேன். தேங்க்யூ.